ஞாலமே ஞாலமெலாம் விளங்க வைத்த நாயகமே, கற்ப முதல் நவிலா நின்ற காலமே, காலமெலாம் கடந்த ஞான கதியே, மெய்க்கதி அளிக்கும் கடவுளே, சிற்கோலமே குணமே உட்குறியே, கோலங்குனியங்குறிகள் கடந்து நின்ற குருவே, அன்பர் சீலமே மாலரியா மனத்திற்கண்ட செம்பொருளே, உம்பர் பதஞ்செழிக்கும் தேவே. ஞாலமே என்றால் தொங்குகின்ற பந்து போன்ற உலகம் என்று சொல்வார்கள். ஞாலத்தை ஞாலமாக இருப்பவனே, ஞாலத்தினுடைய நாயகனே, அந்த நாயகன் முதலில் படைத்த வித்யா தத்துவமான காலமே, அந்த காலம் கடந்த ஞான கதியே, அந்த கதியை அடிக்கும் கடவுளே, சிற்கோலமாக குணமாக உள்ளே இருக்கின்ற குறியாக, குணங்கள் குறிகள் இவற்றை கடந்த குருவாக, அன்பர்களினுடைய ஒழுக்கமாக, மருள் அறியாத மனதில் இருக்கின்ற செம்பொருளாக, தேவர்களினுடைய பதங்களெல்லாம் செழிக்க வைக்கின்ற மகாதேவனாக இருக்கின்றவனே என்று இதற்கு பொழிப்புரை கூறலாம். ஞாலம் ஞாலமெல்லாம் விளங்க வைத்த நாயகமே. ஞாலம் என்பது பிரபஞ்சம், படைப்பு முழுவதையுமே குறிக்கும். அண்டங்கள் எல்லாவற்றையும் உள்ளே அடக்கியது ஞாலம். அந்த ஞாலங்கள் எல்லாவற்றையும் நடத்தி வருகின்றவன் யார்? நாயகன். அந்த நாயகன் யார்? அவனே மகாதேவன். கற்ப முதல் நவிலா நின்ற காலமே. காலத்திற்கு வினாடி முதற்கொண்டு கற்பகாலம் வரை விரிந்து கொண்டே போகின்றது. எத்தனையோ கோடி யுகங்கள் சேர்ந்தது ஒரு கற்பம் என்று சொல்வார்கள். ஆக அந்த கற்பகாலங்களையெல்லாம் கடந்து போகின்றது. அந்த காலத்தை எப்படி கடக்க முடியும் என்றால், வள்ளல் பெருமான் சொல்வார், காலத்தை கடந்த நிலைக்கு கதி என்று பெயர். அந்த காலத்தை எப்படி கடப்பது என்றால், காலத்தை உருவாக்குவது கலை என்கின்ற சுவாசம். யார் ஒருவர் தன்னுடைய கலை என்கின்ற சுவாசத்தை ஒடுக்கி விடுகின்றார்களோ, அடக்கி விடுகின்றார்களோ, மூச்சை அடக்கியும் உயிருடன் இருக்கின்ற சமாதி நிலையை எட்டுகின்றார்களோ, அவர்கள் கதி நிலையை அடைகின்றார்கள். அவர்கள் காலத்தை வென்றவர்கள். கலையின் முடிவு அறியேன் கதி அறியேன் என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். இன்னொரு பாடலிலே சொல்லுவார், இறைவா என்று எனக்கு அருள்வாய் காற்றாலாகிய இந்த உடலை கதியுடலாக ஆக்கி கொள்ளுமாறு. கதி என்பது ஒளிச்சுவாசம், கதி என்பது ஆகாய சுவாசம், கதி என்பது அறிவுமயமான இறைச்சுவாசம். ஆக அந்த அறிவுமயமான இறைச்சுவாசத்தை அடைந்தவர்கள், அறிவு நிலையை அடைந்தவர்கள் இந்த சுவாசத்தை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அப்பொழுது கற்பகாலங்கள் எல்லாம் கடந்து போகின்றோம். அதை ஒரு வினாடியில் இந்த பூமியில் இப்பொழுதே அடைய முடியும். இதனை எட்டர்னிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அகாலம் என்று வடநூலார் சொல்வார்கள். கால நதியிலே நாம் எதிர்நீச்சல் போடலாம். கால நதியுடன் போய்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு காலம் போனாலும், எத்தனை கோடி யுகங்கள் போனாலும், பிரம்மனாக இருந்தாலும் சரி, மாலாக இருந்தாலும் சரி, 33 கோடி தேவர்களாக இருந்தாலும் சரி, கால நதியின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்படுகின்ற வரை தப்பித்தல் இல்லை. கரையேறி கொள்ள வேண்டும். அதை இந்த பிறவியிலேயே செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்து கொண்டால் காலம் என்கின்ற கட்டிலிருந்து நாம் அகாலம் என்கின்ற எட்டர்னல் பீயிங், நித்தியமான உலகிற்கு நாம் செல்லுகின்றோம். அங்கே காலம் இல்லை, இறந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை. அந்த அறிவுக்கு அழிவும் இல்லை. இம்மார்டாலிட்டி என்பது வேறு, இட்டர்னிட்டி என்பது வேறு. இரண்டுக்கும் பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இம்மார்டாலிட்டி என்பது இந்த உடலை அழியாமல் பாதுகாத்து கொள்வது. எட்டர்னிட்டி என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. அந்த அறிவானது காலம் என்கின்ற தத்துவத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு பெயர்தான் எட்டர்னிட்டி, நித்திய வாழ்வு என்று சொல்வது. இந்த விளக்கங்களை எல்லாம் சாமி இங்கே நமக்கு சொல்லுகின்றார்கள். காலமே, காலமாக இருப்பவனும் இறைவன்தான். அந்த காலத்தை எல்லாம் கடந்த ஞானகதி என்றால் எட்டர்னிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அகாலம், அதுவாக இருப்பவனும் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த மெய் கதியை அளிப்பவனும் அந்த கடவுள்தான். சிற்கோலமே, சிற்கோலமே என்றால் அறிவு சொரூபமாக இருப்பவனே. குணம், எல்லா குணங்களுக்கும் அவனே நாயகன். உள்குறியே, குறியே என்றால் லிங்கம், உள்குறியே என்றால் ஆத்ம லிங்கமாக இருப்பவனும் அவனே. கோலம் குணம் குறிகள் கடந்து நின்ற குருவே. குரு என்கின்ற பதத்திலே அவனுக்கு கோலம் கிடையாது, குணம் கிடையாது, குறிகள் கிடையாது. இவற்றையெல்லாம் கடந்து நின்றால்தான் குரு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி என்று வைத்துக்கொள்ளலாம். அதாவது ஆதியிலே தொடங்கிய முதல் குரு இறைவனே. மற்ற குருமார்கள் எல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளே.
அன்பர் சீலமே. அன்பர் சீலமே என்றால், சீலம் என்றால் ஒழுக்கம். ஏன் இங்கே அன்பர் சீலமே என்று சொல்லுகின்றார்கள் என்றால், இறைவனுடைய அருட்சக்தி இருந்தாலொழிய எவ்வளவு தவம் செய்தாலும், எவ்வளவு ஒழுக்க நெறியில் நிற்க முயற்சி செய்தாலும் ஒரு வினாடியில் தவறி கீழே விழுந்து விடலாம். இறைவனுடைய அந்த அருட்சக்தி என்கின்ற ஆதாரம் இருக்கின்ற பொழுது அது கெட்டியாக நம்மை தாங்கி கொண்டிருக்கும். ஆக இறைவனுடைய அருட்செயலத்துக்கு என்ன அடிப்படை? தவம் செய்பவர்களுடைய அருட்செயலத்திற்கு என்ன அடிப்படை? இறைவனுடைய அருள் மட்டும்தான். மால் என்றால் மாலரியா மனம், மால் என்றால் மருள், இருள். மாலரியா மயக்கமறியா மனதில் கண்ட செம்பொருளே. இறைவன் செம்பொருள். அவனை யார் காண முடியும்? யாருடைய மனதில் மால் என்கின்ற மயக்கம் இல்லையோ அவர்கள்தான் இறைவனை செம்பொருளாக தங்களுடைய மனதில் காண முடியும். அப்படிப்பட்ட கடவுளே. மயக்க நிலை அறியாத மனதில் காணப்படுகின்ற மாசரு காட்சியே. உம்பர்வதம் செழிக்கும் தேவே. உம்பர்வதம் என்பது தேவர்கள் பதமுத்திகள். அந்த பதமுத்திகள் எல்லாம் செழிக்கின்றன, விளங்குகின்றன என்றால் அவற்றிற்கு ஆற்றல் அளிப்பனவும் மகாதேவனுடைய வரத்தால்தான் என்று வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்.